ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா பை மோட் மொபைல் ஆப். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப நாள் ஆச்சு. இது ஆக்சுவலாக என்னென்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்பாவுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன போட்டிருக்குன்னா ஒன்றுமே பெருசாக ஒன்றும் போடலை. சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு 20 வெங்காயம் போட்டு பூண்டு போட்டிருக்கேன். நிறையா பூண்டு போட்டுட்டு 5 கத்திரிக்காய் இருந்துச்சு. அதை வந்து நல்லெண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தான் இதை செஞ்சுருக்கேன். பூண்டையும் வெங்காயத்தையும் வந்து வெந்தயம் போட்டு எல்லாம் தாளித்து விட்டுட்டு 2 தக்காளி பழம் அரைஞ்சி போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். சாம்பார் தூள் போட்டு வச்சுனாலும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி நல்லா கரைச்சி ஊற்றிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு, எவ்வளோ நாள் ஆச்சு புளிக்குழம்பு வச்சு. சரி, இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி புளிக்குழம்பு செஞ்சுருக்கோம். சரி, ஒரு வீடியோவும் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. சரி, அந்த வீடியோவும் இப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புளிக்குழம்பு ஒன்று பண்ணியிருக்கோம். இன்னும் சாப்பிடலை. நீங்களும் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். நிறையா அந்த தூள் இந்த தூளும் நிறையா கண்ட தூளையும் போடாமல் சிம்பிளாக வெங்காயம் பூண்டு போட்டு புளி ஊற்றுனீங்கனாவே சூப்பராக இருக்கும். நல்லா பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. சின்ன கத்திரிக்காய் தான் ஆக்சுவலாக இது வந்து யூஸ் பண்ணணும். சின்ன கத்திரிக்காய் இல்லை, பெருசாக தான் இருந்துச்சு. இந்த பெரிய கத்திரிக்காவே தான் போட்டிருக்கு. முக்கால்வாசி குழம்பு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த குழம்பு நாளைக்கு வரைக்கும் ஆகும். நல்லா கெட்டியாக தான் வச்சுருக்கேன். நாளைக்கு வரைக்கும் ஆகும். நல்லா எண்ணெயில் வந்து இதை நல்லெண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கல்லெண்ணெய், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான குழம்பு நான் வச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், கடைசியாக இப்போ இறக்க போகிறேன். எண்ணெய்லாம் ஃபுல்லாக நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. சரி, நான் வீடியோ முடிச்சுட்டேன். சரி, கடைசியாக ஒரு வீடியோ சின்னதாக போடலான்ட்டு பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஓரத்தில் பபுள்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. நல்லா குழம்பு சுண்டிடுச்சு. இதை அப்படியே இறக்கிட வேண்டியது தான். பாருங்கள், சூப்பராக. ஆனால் ஒரு நல்ல நிறைய சின்ன வெங்காயம் போட்ட பூண்டு போட்ட ஒரு புளிக்குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. பாருங்கள், சாப்பிட வந்தாச்சு. கத்திரிக்காய் குழம்பு பொடலங்காய் போட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட வந்துட்டோம்.